எல்லாரும் அந்த 5 லட்சம் கோடி கடன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி உடனே சுயாட்சி கூட்டாட்சி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இது திமுகவோட கிளவர் நரேட்டிவ் செட்டிங்னு எடுத்துக்கலாம். நெரேட்டிவ் எடுபடாது. அதனால நெரேட்டிவ் திமுக நெரேட்டிவ்லாம் எடுபடும். அதனால தான் அதுதான் நெரேட்டிவோட சக்ஸஸ். இது நெரேட்டிவ் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா இது எடுபடாது. அவ்வளோதான். அது அவங்களுக்கு இது எப்பயுமே லைவ்ல வச்சிருப்பாங்க. இது எப்பயுமே லைவ்ல வச்சிருப்பாங்க. மாநில சுயாட்சி, தமிழுக்கா குரல் அவங்க மொழி இது ரெண்டு தானே கையில் எப்பயுமே கையில் வச்சுட்டு இருப்பாங்க. பட் அது நெரேட்டிவ் கிடையாது, சக்ஸஸ் ஆகாது அவங்களுக்கு தெரியும். இது சும்மா ஒரு கணக்கு நம்ம சொல்லி பயன்படுத்தி சொல்லிட்டு. ஓகே சார், இன்றைக்கி முக்கியமான இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் 6 ராஜ்யசபா சீட் காலியாகுது. ஏப்ரல் 2 முடியுது. அதுக்கு மார்ச் 16 எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ செல்வ பெருந்தகை சாயந்தரம் கொடுத்த பேட்டியில் கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஸ் யூஷுவல் பாஜக சொல்கிறபடி கேட்டு அவங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போ நடத்தியிருக்காங்க. ஏன்னா 2 ராஜ்யசபா சீட் ஏடிஎம்கேக்கு இருக்குது. தேர்தல் நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அது கிடைக்காது அப்படிங்கிறதுனால இப்போவே ஃபில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணிக்கம் தாக்கூரும் அதே கருத்தை சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் என்ன செய்யும்? திமுக என்ன செய்யும்? அவங்கெல்லாம் ராஜ்யசபா சீட் வேண்டாம்னு சொல்லிடுவாங்களா? இல்லாட்டி இருக்கிறவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துருவாங்களா? 6 சீட்டு காலி ஆகுதுன்னா 6 சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான முயற்சி எல்லாருமே எடுப்பாங்க. அது திமுகவும் எடுக்க தான் போகுது, காங்கிரஸும் கேட்க தான் போகுது. காங்கிரஸ் எங்களுக்கு ராஜ்யசபா சீட் வேண்டாம்னு சொல்ல போதா? அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தட் செப்பரேட் கேஸ். பட் ஏடிஎம்கே தன்னுடைய 2 ராஜ்யசபா சீட்டை ஏடிஎம்கேவை நிரப்பும்னு நினைக்கிறேன். டிஎம்கேவும் தோழமை கட்சிகள் யாருக்கும் கொடுக்காம அவங்களையும் நிரப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால அதில் 2 கட்சிகளுமே தங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக்கிடுவாங்க. கூட்டணி கட்சிகள் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற என்னுடைய கட் ஃபீலிங். என்ன நடக்குங்கிற பார்க்கணும். 6 சீட்டில் 7ஆவது சீட்டு கூட ஒன்று வரலாம். ஆனால் அது இந்த மார்ச் மாதமே வருமா இல்லாட்டி ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வருமானு பார்க்கணும். இன்னைக்கு தேதிக்கு திரு சி வி சண்முகம் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கார், 2 வருஷமாக இருக்கிறாரு. அவர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட போகிறார். இஃப் ஐம் நாட் ராங் மயிலம் தொகுதியில் போட்டிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தொகுதியில் போட்டிட்டு வென்றாருன்னு அவருடைய ராஜ்யசபா பதவியும் காலியாகும். அதனால் அவர் முன்னாடியே பண்ணுவாரா அப்படின்னு தெரியல எனக்கு. முன்னாடியே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா இதோடய சேர்த்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அவங்க இதுக்கு எலெக்ஷன் பிறகு 2026 ஏப்ரல் மாத வாக்கில் காலியாகலாம். ஸோ ஒரு 7 சீட்டு காலியாகும். அதில் 3 சீட்டு ஏடிஎம்கேக்கு இருக்கும், 4 சீட் டிஎம்கேக்கும் அவர் கட்சிக்கு எடுத்துக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.